ஆஹா, ஏதாவது சீன் போடும்போதெல்லாம் கரெக்டாக வந்து நிற்கிறானே, இவனை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். வாங்கடா. ஹலோ. ஹலோ. ஓ, நீங்களா? என்னங்க எப்பவுமே லைப்ரரியிலே இருக்கிறீங்க? புக்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா? லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? எனக்கு கூட லைப்ரரினா ரொம்ப பிடிக்கும். ஏன் கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் தான் லைப்ரரினா பிடிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் பிடிக்காதா? உண்மையிலே பிடிக்குங்க. ஏங்க இப்படி ஒரே டேஸ்ட் இருக்கிறவங்க பார்த்தா பழகுனா பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும்லங்க. எனிவே ஐ எம் ஆதி. அஞ்சலி, இன்னைக்கு இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க. அன்னைக்கு கோவில்ல ரொம்ப வெக்கப்பட்டீங்க. எல்லாம் உங்களால தாங்க. எங்க வீட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் போட்டு கலைப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கேட்கவே வேணாம். என் பேரண்ட்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறவங்களுக்கு தான் சின்ன சங்கடம் ஆகிடும். உங்களுக்கு கூட எனக்கு அப்படி தானே ஆச்சு? நோ, பெத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட். உங்க வீட்டில் உங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? இருந்தாங்க. சாரி அஞ்சலி, அவங்கள ஞாபகப்படுத்தி உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். மறந்ததானே ஞாபகப்படுத்துறதுக்கு. அவங்க இல்லைங்கிற நிஜம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். நீ அழுத உங்க அப்பாவுக்கு பிடிக்குமா? நீ வருத்தமா இருந்த உங்க அம்மாவுக்கு பிடிக்குமா? நீ சோகமா இருந்த மொத்த குடும்பத்துக்கும் பிடிக்குமா? இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? இத பாரு அஞ்சலி, நம்ம சொந்தங்களோட உயிர் மட்டும்தான் போகுது, உறவு போறதில்ல. அவங்க எப்போ நம்மளோட தான் இருக்கிறாங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சந்தோஷம் தான் அவங்க சந்தோஷம். நீ சிரிச்சு பார், அந்த சிரிப்புல உன் அம்மா தெரிவாங்க. நீ சந்தோஷப்பட்டு பார், அந்த சந்தோஷத்துல உன் அப்பா தெரிவாரு. நீ ஆனந்தமா இருந்தா உன் மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். சொல்லு, இப்போ உன்னோட உன் குடும்பம் இல்ல? லேலக்கு லேலக்கு லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா. நீ கேட்டுக்க காதுல கூலா, அடி மேளா மேளா. ஏ டண்டக்கு டண்டக்கு டண்டா, உச்சி வானத்தில் விரிசில் உண்டா. வீசும் காத்துக்கு வருத்தம் உண்டா, நம்ம மனசில் ஏண்டா. கவலை யாருக்கு இல்ல, அத கடந்து போகணும் மெல்ல. ரெக்கைய விரிச்சு செல்ல ஒரு வானமாயில்ல. பேபி பேபி, oh my baby, don't you worry, we'll make merry. Baby, baby, oh my baby, don't you worry, we'll make merry. லேலக்கு லேலக்கு லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா. நீ கேட்டுக்க காதுல கூலா, அடி மேளா மேளா.
பெண்ணில்லா ஒன்னே ஒண்ணு, சூரியனும் ஒன்னே ஒண்ணு, வாழ்க்கையும் ஒன்னே ஒண்ணு, வாழ்ந்து பாரம்மா. பூவென்றால் வாசம் எடு, தீ என்றால் தீபம் எடு, எதிலுமே நன்மை உண்டு, ஆழ்ந்து பாரம்மா. அட கோடை ஒரு காலம், குளிர் வாடை ஒரு காலம், இது காலம் தரும் ஞானம். அட இன்பம் ஒரு பாடம், வரும் துன்பம் ஒரு பாடம், இது ஏற்றுக்கொண்டு போனால் மனம் எப்போதும் பாடும். மனசாட்சி என்பது ஆட்சி செய்கையில் வீழ்ச்சி இல்லையம்மா. Baby, baby, oh my baby, don't you worry, we'll make merry, baby, oh my baby, don't you worry, we'll make merry. லேலக்கு லேலக்கு லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா, நீ கேட்டுக்க காதுல கூலா, அடி மேளா மேளா. Stop it! இங்க என்னடா ஆட்டம்? வீட்டுக்கு வா. அங்க என்னடா ஆட்டம்? இங்க ஆடு. பாடிவா ராகம் வரும், ஓடிவா வேகம் வரும், நீந்திவா கரையும் வரும், எல்லாம் நம்மோடு. ஆறுதல் நீயும் சொல்ல, மாறினேன் மெல்ல மெல்ல, ஆனந்த கண்ணீர் மட்டும் எந்தன் கண்ணோடு. வரும் சோகம் ஒரு மேகம், அது சொல்லாமலே போகும், என்றும் சந்தோஷம் தான் வானம். வரும் காலம் நிறம் மாறும், புது தென்றல் வந்து சேரும், சில காயங்களும் மாறும், மனம் உன்னோடு ஆடும். இந்த வெள்ளை மனசும் பிள்ளை வயசும் கொள்ளை இன்பம் அடி. Baby, baby, oh my baby, don't you worry, we'll make merry, baby, oh my baby, don't you worry, we'll make merry. லேலக்கு லேலக்கு லேலா, இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா, நீ கேட்டுக்க காதுல கூலா, அடி மேளா மேளா. கவலை யாருக்கு இல்ல, அத கடந்து போகணும் மெல்ல, ரெக்கைய விரிச்சு செல்ல ஒரு வானமா இல்ல. Baby, baby, oh my baby, don't you worry, we'll make merry, baby, baby, oh my baby, don't you worry, we'll make merry. என்னடா பசிக்குதா? சுச்சு. அஞ்சலி, எத்தனை நாளாச்சுமா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சதை பார்த்து? நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இல்ல மாமா, இந்த சந்தோஷம் நிரந்தரமாகணும்னா அவங்க சாகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சுமா. RDX தனக்கு பிடிச்ச எதையுமே விட்டு வைக்க மாட்டான். இன்னைக்கு சென்னையில ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ரெயின்ஷா டவர்ஸ் மேல அவன் கண்ணு விழுந்திருக்கு. RDX எதிர்க்க தைரியம் இல்லாம அந்த ஓனர் சுலைமான் காம்ப்ளெக்ஸ் RDX-ஓட எதிரி பட்டாபிக்கு ராத்திரியோட ராத்திரியா வித்துட்டு ஊரை விட்டே போயிட்டான். ஆனா RDX சும்மா விட மாட்டான். நாளைக்கு டவர்ஸ்ல அந்த ரெண்டு கங்குக்கும் கிளாஷ் நடக்கும். அந்த சண்டையில அப்துல்லாவோ இல்ல சதாவோ யாராவது ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டுவான்.
டாடா ஓனர் எல்லாரும் வெளியே வர சொல்றான். அவனுங்க வர மாட்டானுங்கடா. வருவானுங்க. வர மாட்டானுங்கடா. இது பட்டாபி இடம். இப்ப இது ஆர்டிஎக்ஸ் இடம். இங்க நான் சொல்றதா நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்காது. எப்படி நடக்காதுன்னு இப்ப பாக்குறேன். ஆர்டிஎக்ஸ் 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 அவனை தூக்குறது தான். முதல்ல அப்துல்லாவையும் சதாவையும் தூக்குனா என்னங்கடா மாமனங்கள்லாம் கூடி எனக்கே மர்டர் பிளானா? என்னடா எஸ்ஐ மூர்த்தி இங்க கூடவா? டேய் பட்டாவே உட்கார 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 உட்காரா. என்ன என்ன தூக்கணுமா? பின்ன தோணும்ல. உன் எல்லா பிரச்சனையிலையும் ப்ராப்பர்ட்டிலையும் நான் குறுக்க வரேன். நான் ஒரு இடத்துல இருந்தாலும் அப்படிதான் தோணணும். ஏன்னா நீங்க பரம்பரையா கத்தி பார்த்தவனுங்க, நாங்க பாதியில வந்தவனுங்க தானே. எப்படி கோபமே வராம இருக்கும்? வரணும். உங்களுக்கு தான் பட்டா தூக்குறது பழக்கமானது தானே. போயிட போறான். ஆட்டி படைக்கணும்னா முதல்ல ஆம்பளையா இருக்கணும். ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணினா அப்பவே போடணும். இப்படி ஆர்டிஎக்ஸ் கிட்டே ஆட்டமா போட்டா இங்க போடணும். நீ அனுப்புற ஆளு என்ன பார்த்து பயந்து வீசுற கத்தி கழுத்துல இறங்குறதுக்கு பதிலா இந்த கையில இறங்கி நான் பாதியில பழிச்சிட்டேன்னு வெயி, நீ முழுசா செத்துடுவ. புரியுதா?